அன்பு ராஜநிலை டிவி நேயர்கள், யூடியூப் மற்றும் முகநூல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் மலையரசி. இன்று உங்களோடு நான் நிகழ்ச்சியில் இன்றைய சிறப்பு விருந்தினராக ஜோதிடவாணி பிரசன்ன ஜோதிடர் திருமதி ஈஸ்வரி ராஜம்மா நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. பல தகவல்களையும் நேயர்களின் கேள்விகளையும் அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் போகலாம். வணக்கம் அம்மா. வணக்கம்ப்பா. ராஜநிலை சேனல் டிவி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எங்களது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் யூடியூப் சேனல் நேயர்களுக்கும் எங்களது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது நல்ல ஒரு தேர்ந்தெடுத்த ஜோதிடர்களை வச்சு தினமும் லைவ் கொடுத்து இலவசமாக மக்கள் கேள்விகளுக்கு பலனை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஐயா ராஜநிலை ராஜசேகர் ஐயா அவர்களுக்கு எங்களது வணக்கங்களும் நன்றிகளும் தெரிவித்துக் கொள்கிறோம். மலையரசி அவர்களுக்கும் எங்களது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஜோதிடத்துல வந்து நிறைய பிரசன்ன வகைகள்லாம் இருக்கு. இதுல அந்த ஜாமக்கோல் பிரசனம்னு சொல்றாங்க இல்லைங்களா, அத பத்தி சொல்றீங்களா நேயர்களுக்கு? ஓகே, அதாவது பாத்தீங்கன்னா இந்த நேயர் வந்திருக்காங்க. ஓகே, ஹலோ ஹலோ ஹலோ, கேக்குதுங்களா? ஹலோ ஹலோ, கேக்குதுங்களா? வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்களுடைய பேர் சொல்லுங்க. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? தூத்துக்குடி. ஓகேங்க சார், இதோ மேம் பேசுறாங்க. சரி. வணக்கம் சார். வணக்கம் மேடம். சொல்லுங்க சார், உங்க கேள்வி என்ன? உங்க டேட்டா பர்த் டைம் சொல்லுங்க. 20/10 மேடம். 89 வருஷம். ஓகே, டைம் 12:12 AM midnight. 12:12 ஓகே AM. சார் 12/12ங்கிறது 21ஆம் தேதிங்களா 20ஆம் தேதிங்களா? இல்ல மேடம், 19ஆம் தேதி விடிஞ்சா ஓகே ஓகே, சூப்பர். ஓகே சார், ஓகே சார். என்ன ஊர், பிறந்த ஊர்? தூத்துக்குடி மேடம். ஒரே நிமிஷம். 20ஆம் தேதி மேடம், அது விடிஞ்சா 20ஆம் தேதி. ஓகே சார், உங்க ராசி வந்து மிதுன ராசிங்களா? ஆமா மேடம். திருவாதிரை நட்சத்திரமா? ஆமா, 2ஆம் பாதம். சூப்பர். உங்களோட லக்னம் வந்து கடக லக்னம். கடக லக்னம். ஆமா மேடம். இப்போ உங்களுக்கு தற்போது சனி திசை நடந்துகிட்டு இருக்குது 2018 இருந்து 2037 வரைய. ஆமா மேடம். சுக்கிர புத்தி இப்ப 2025 3ஆவது மாசத்துல ஆரம்பிச்சு 2028 5ஆவது மாசத்து வரைய நடக்கும். ஆமா மேடம், சுக்கிர புத்தி நடக்கும். சரிங்க, உங்க கேள்வி என்னங்க? மேரேஜ் எப்போ ஆகும் மேடம்? மேரேஜ் அதாவது இப்ப சுக்கிரனோட புத்தி இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு உங்களுக்கு. இந்த 2025 3ஆவது மாசத்துக்கு மேலதான் ஸ்டார்ட் ஆயிருக்குது. அப்ப இந்த திருமணத்துக்கு உண்டான கிரகம் சுக்கிரன் இப்பதான் உங்களுக்கு புத்தி நடக்கிறதுனால இந்த சுக்கிர புத்தியில உங்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும். அது பர்டிகுலரா எப்பன்னு பாத்தீங்கன்னா, இந்த இப்ப குரு அதிசாரமா ஐப்பசி 1ஆம் தேதி கடகராசிக்கு உள்ள வர்றப்ப கண்டிப்பா உங்களுக்கு திருமணம் கைகூடும். அதுல இருந்து உங்களுக்கு தை மாசத்துக்குள்ள கண்டிப்பா விரைவில் திருமணம் கைகூடும் சார். ஆமாங்க, உங்களுக்கு ராகேது தோஷங்கிற அமைப்பு இருக்குது. அதனால அதுக்கு உண்டான வழிபாடு எல்லாம் நீங்க எடுத்துக்கோங்க. சரிங்க, திருநாகேஸ்வரம் ஒரு டைம் போயிட்டு வாங்க. உங்க ஊர்ல பண்ணாலும் அதுக்கு உண்டான ஸ்தலத்துக்கு போய் நீங்க வழிபாடு பண்றப்ப இன்னும் உங்களுக்கு பலனை விரைவில் கொடுக்கும், பவர் கொடுக்கும். ஆமா, திருநாகேஸ்வரம் ராகு வேலையில போயிட்டு வாங்க. ஆமாங்க, சனிக்கிழமை போங்க. கண்டிப்பா நடக்கும். ஓகேங்க, நன்றிங்க. ஹலோ ஹலோ, வணக்கம். உங்களுடைய பேர் சொல்லுங்க மேம். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க மேம்? ஓகேங்க மேம், இதோ மேம் பேசுறாங்க. வணக்கங்க. உங்க டேட் ஆஃப் பர்த் டைம் சொல்லுங்க. 5/7/1928. டைம் சொல்லுங்க. காலை 6:07. பிறந்த ஊருங்க? அம்பாசமுத்திரம்.
உங்களோட ராசி துலாம் ராசிங்களா? ஆமாமா. விசாக நட்சத்திரம் 2ஆம் பாதம். ஆமா. ஓகேங்க. லக்னம் கடக லக்னம். ஆமா. நீங்க பிறக்கிறப்போ அதாவது சனி திசை இப்ப தற்போது உங்களுக்கு சனி திசை நடந்துகிட்டு இருக்குது. சரிங்கம்மா. இப்ப 2009ல இருந்து 2022 வரை சனி திசையில குரு புத்தி. சரிங்கம்மா. இப்ப உங்க கேள்வி என்ன சொல்லுங்க? கல்யாணம் எப்போ நடக்கும்மா? ஓகே. இப்ப உங்களுக்கு கல்யாணம் அப்படிங்கிறப்ப இப்ப பாக்கியாதிபதி புத்தி நடக்கிறதுனால இந்த காலகட்டமே உங்களுக்கு திருமணத்துக்கு உண்டான காலகட்டம் தாங்க. சரிங்கம்மா. அதே போல இப்போ உங்க ராசிக்கு குரு பார்வை இருக்குது, குரு பலனும் உங்களுக்கு இருக்குது. அதனால இந்த காலகட்டம் உங்களுக்கு வரன் கண்டிப்பா அமையுங்க. சரி, வரதெல்லாம் தட்டி தட்டி போகும். உங்களுக்கு வந்து 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது, அதே போல பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல ராகு கேது இந்த மாதிரி அமைப்பு இருக்குது. இதுக்கெல்லாம் நீங்க வழிபாடு செஞ்சிருக்கீங்களா? இல்லை. அதெல்லாம் வந்து செய்யுங்க. அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் நீச்சத்துல இருக்கிறதுனால ஒரு கலஸ்திர தோஷ அமைப்பும் இருக்குது. அதே போல 12ல செவ்வாய், இது செவ்வாய் தோஷ அமைப்பு. சூரியன் செவ்வாய் சேர்க்கை பெற்று 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதே போல 2-8ல ராகு கேது இந்த மாதிரி இதெல்லாமே இருக்கிறதுனால இதை நீங்க நிறைய உங்களுக்கு வழிபாடுகள் இதெல்லாமே செஞ்சா விரைவில் திருமணம் கைகூடும். நீங்க அதுக்குண்டான வழிபாடு எல்லாம் செய்யுங்க. சரிங்க, ஓகே. அது நீங்க டீட்டெயில் வேணும்னா நீங்க கால் பண்ணுங்க. இந்த நிறைய உங்களுக்கு வழிபாடு சொல்லணும். சரிங்களா? ஓகே. ஹலோ, ஹலோ, வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் இருக்கீங்க? எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க மேம்? சென்னை பேசுறேன். ஓகேங்க மேம். இதோ மேம் பேசுறாங்க. வணக்கங்க. சரி, வணக்கம்மா. சொல்லுங்க. உங்க டேட் ஆஃப் பர்த் டைம் சொல்லுங்க. 31 ம் 7 ம் 2007. 2007ங்களா? ஆமாங்க. யார் ஜாதகங்க இது? என் பொண்ணுங்க ஜாதகம், ட்வின்ஸ். ஓகே. அவங்க டைம் சொல்லுங்க. 10-12 AM, 10-13 AM. பிறந்த ஊருங்க? சென்னை. மகர ராசிங்களா? ஆமாங்க. அவிட்ட நட்சத்திரமா? ஆமாங்க. சரிங்க, அவங்க கேள்வி கேளுங்க. கன்னி லக்னம், மகர ராசி, அவிட்ட நட்சத்திரம். ஆமாங்க. சரிங்க. இப்ப அவங்களுக்கு தற்போது நடக்கிறது ராகு திசை நடந்துகிட்டு இருக்குது. 2011ல இருந்து 2029 வரை ராகு திசையில இப்ப சுக்கிர புத்தி நடக்குதுங்க. சுக்கிர புத்தி 2023ல இருந்து 2026 வரை நடக்கும். உங்களோட கேள்வி என்னங்க? ஏதாவது ஒரு கேள்வி கேளுங்க. அவங்களோட திருமண வாழ்க்கையை பத்தி கேட்டிருக்கீங்க. அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு 3ஆம் இடத்துல வக்ரத்துல இருக்கிறாரு. அப்படிங்கிறப்போ 2வது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு செவ்வாய் ராகு கேதுங்கிற மாதிரி எல்லாம் இல்ல அமைப்பு, அந்த மாதிரி எல்லாம் இல்ல. ஆனா இங்க 7 வக்ரத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் திருமண வாழ்க்கைங்கிறது கொஞ்சம் அதாவது என்ன சொல்றதுன்னா, இந்த லக்னத்துக்கு பாதக லக்னம் 7ஆம் இடம், இந்த கன்னி லக்னத்துக்கு பாதக லக்னம் 7ஆம் இடம். அவரே காலபுருஷனுக்கு 8ஆம் இடத்துல போய் அமர்ந்து 3ஆம் இடமாக லக்னத்துக்கு 3ஆம் இடமான காலபுருஷனுக்கு 8ஆம் இடத்துல அமர்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் திருமண வாழ்க்கையில கொஞ்சம் நீங்க கவனமா பார்த்து சேர்க்கணும் அப்படிங்கிறது தான். அமைக்கக்கூடிய ஜாதகம் வந்து கொஞ்சம் நல்லா செலக்ட் பண்ணி எடுங்க. படிப்பெல்லாம் அதாவது ஒரு இடம் விட்டு இடம் மாறி ஹாஸ்டல் ஏதாவது சேர்ந்து படிக்கிறாங்களா? ஓகேங்க. இப்ப அவங்க அடிப்படை கல்விங்கிறது ஒரு மாற்றம் ஏதாச்சும் ஏற்பட்டுச்சா? ஒரு இடத்துல இருந்து ஒரு இடம் மாறி படிச்சாங்களா? ஓகேங்க. இப்ப அவங்களோட உயர்கல்வி அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு இடம் மாற்றத்தை கொடுக்கும். அந்த மாதிரி இடம் மாற்றி படிக்க வைங்க. கண்டிப்பா அவங்களுக்கு நல்லா படிப்பாங்க. அவங்களுக்கு புதன் கிரகம் நல்ல அமைப்புல இருக்கு. கல்விக்குண்டான கிரகம் 10ஆம் இடத்துல நல்லா இருக்குதுங்க, ஆட்சி பலத்தோட. அதனால படிப்பெல்லாம் நல்லா இருக்கும். ஐஏஎஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. கொஞ்சம் முயற்சிங்கிறது நிறைய எடுக்கணும். இல்ல இப்ப ஒரு ஜாதகத்தை அப்ளை பண்ணியிருக்கேன். இனி அடுத்த இன்னொரு டைம் இன்னொரு ஜாதகத்தை போடலாம். ஓகேங்க, நன்றிங்க.
ஹலோ ஹலோ, வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் கலைச்செல்விங்க. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க மேம்? கல்லடத்துல இருந்து பேசுறேங்க. ஓகேங்க மேம், இதோ மேம் பேசுறாங்க. ஆ, வணக்கங்க. வணக்கங்க. சொல்லுங்க, உங்க டேட்டா பர்த் டைம் சொல்லுங்க. 27/11/1987. டைம் சொல்லுங்க. டைம் மத்தியானம் 2:05க்குங்க. பிறந்த ஊருங்க? பிறந்த ஊர் தேனி மாவட்டம். ஓகே. கும்பராசிங்களா? ஆமாங்க. கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதங்க. லக்னம் மீன லக்னம். சரிங்க. அதாவது அவங்க இது யாரோட ஜாதகங்க? இது என்னோட ஜாதகம் தான். ஓகே, நீங்க பிறந்திருக்கப்ப செவ்வாய் திசையில பிறந்திருக்கீங்க. இப்போ உங்களுக்கு நடக்கிறது சனி திசை. 2024 ஸ்டார்ட் ஆகி 2043 வரை சனி திசை நடக்குங்க. சரிங்க. இப்ப சனி திசையில பர்டிகுலரா சனி புத்தி நடக்குது. 2027 வரை சனி புத்தி நடக்குது. சரிங்க. உங்க கேள்வி என்னங்க? இப்போ சொந்த வீட்டுல தாங்க இருக்கோம். இப்போ கொஞ்சம் இடம் மாதிரி இருக்கலாமான்னு பாக்குறேங்க. இங்க வேலைக்கு போக முடியல, முடக்கி போடுதுங்க. சரிங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு இடமாற்றம் கொடுக்கும். சனி திசை சனி புத்தினாலே கொஞ்சம் இருக்க இடத்த விட்டு பூர்வீகம் இருந்தாலும் மாறி இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். சொந்த வீட்டுல இருந்தாலும் நீங்க வெளியில போய் தங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். சரி சரி. அதனால நல்லா இருக்குங்களா? கண்டிப்பா மாறி இருக்கலாம், நல்லா இருக்கும். சரிங்க சரி. சரி. ஓகே, நன்றிங்க. ஹலோ வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? ஓகேங்க சார், இதோ மேம் பேசுறாங்க. வணக்கங்க. உங்க டேட்டா பர்த் டைம் சொல்லுங்க. என்னங்க சார்? ஸ்கின் டிசீஸ் மாதிரி இருக்குங்களா? சரிங்க, சொல்லுங்க. ஓகே, பிறந்த ஊருங்க? தஞ்சாவூருங்களா? அவங்க பிறந்த ராசி கன்னி ராசிங்களா? கன்னி ராசி அஸ்த நட்சத்திரம். லக்னம் மிதுன லக்னம். சரிங்க. இப்ப அவங்களுக்கு நடக்கிற திசை குருதசை 2009 ஆரம்பிச்சு 2025 வரை குருதசை நடக்குங்க. குருதசையில ராகு புத்தி நடக்குது. சரிங்களா? இப்ப ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா அவங்களுக்கு? அதாவது என்னங்க? சரி சரி. இப்ப பாத்தீங்கன்னா அவங்களோட லக்னம் புதனோட லக்னம் அப்படிங்கிறப்ப ராசியும் புதனோட ராசி அப்படிங்கிறப்ப புதன் லக்னம் ராசி ரெண்டுமே சம்மந்தப்படுறப்ப அவங்களுக்கு ஸ்கின் பிரச்சனைங்கிறது கண்டிப்பா உண்டு. அதுலயும் இப்ப ராகு புத்தி அப்படிங்கிறப்ப கண்டிப்பா அவங்களுக்கு இந்த ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. நீங்க ராகு கோயிலுக்கு வழிபாடு செய்ய சொல்லுங்க. அப்படிங்கிறப்ப டாக்டர் மெடிசனும் எடுத்துக்கோங்க. ராகு கோயில போய் நீங்க வழிபாடு செய்யறது உங்களுக்கு கண்டிப்பா நிவர்த்தி ஆகும். ஒரே நிமிஷம். இந்த வருஷம் எண்டுக்குள்ள தீருங்க. எதுங்க? ஓகே ஓகே ஓகே. நீங்க வழிபாடு ராகு கோயில்ல போய் வழிபாடு செய்ய சொல்லுங்க. புற்று உள்ள ராகு, அதாவது புற்று உள்ள இடத்துக்கு போய் வழிபாடு செய்ய சொல்லுங்க. சரிங்க, ஓகே. ஹலோ வணக்கம் சார். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. எந்த ஊர்ல இருந்து? ஓகேங்க சார். ஓகேங்க சார், இதோ பேசுங்க. வணக்கம் சார். சரிங்க சார். சரிங்க. 7:40 PM.
சரிங்க. வேலை இல்லை, ம். பொருளாதாரம் இல்லை, ரொம்ப கஷ்டமா இருக்கு வந்து. சரிங்க. ரொம்ப கொஞ்சம் கட்டிலான சூழ்நிலை கொஞ்சம். சரிங்க. எந்த ஊர் நீங்க பிறந்த ஊரு? திருவண்ணாமலை மாவட்டம் புதுப்பாடி, புதுப்பாடி திருவண்ணாமலை சரி, ஓகேங்க. மாவட்டம் புதுப்பாடி. உங்களோட ராசி துலாம் ராசிங்களா, சுவாதி நட்சத்திரமா? ஓகேங்க. இப்போ உங்களுக்கு நடக்கிறது சனி, அதாவது சனி திசை நடக்குது. 2022 இருந்து 2041 வரை சனி திசை நடக்கும் சார். அதுல இப்ப சனி திசையில சனி புத்தி அப்படிங்கிறப்ப இந்த 2025 11ஆம் மாசம் வரை சனி புத்தி நடக்கும். அப்ப பாத்தீங்கன்னா இந்த லக்னாதிபதி மற்றும் 12ஆம் அதிபதி திசா புத்தி நடக்கிறதுனால 12ஆம் இடங்கிறத விரயங்கள், நிறைய கடன் படக்கூடிய சூழ்நிலை இதெல்லாமே கொடுக்கும். இந்த வருஷம் எண்டுக்குள்ள உங்களுக்கு அந்த பிரச்சனை தீரும் சார். அடுத்து உங்களுக்கு 2ஆம் அதிபதி குரு புத்தி, மன்னிக்கவும், அடுத்து உங்களுக்கு 5ஆம் அதிபதி புதன் புத்தி நடக்கிறதுனால வரும். அதனால அந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லா இருக்கும். இப்ப உங்களுக்கு இந்த வருஷம் எண்டு வரை உங்களுக்கு இப்படிதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், பொருளாதார பிரச்சனை இருக்கும். அடுத்த வருஷம் ஸ்டார்ட்ல உங்களுக்கு நல்லா இருக்கும் சார். சார் அதை நீங்க தனியா கால் பண்ணி கேளுங்க, நான் முதல்ல உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேவா? நன்றி. ஹலோ, வணக்கம். வணக்கம் சார். உங்க பேர் சொல்லுங்க. வேலூர்ல இருந்து பேசுறேன் மேடம். ஓகேங்க சார். இது மேம் பேசுறாங்க. வணக்கம் மேடம். வணக்கம் சார். என் பேரு சாமன். நான் 31/3/1957. ஓகே சார். டைம் பகல் 11:30. பிறந்த ஊர் சார்? வேலூர் மேடம். சார் மீன ராசிங்களா நீங்க? உத்திரட்டாதி 4ஆம் பாதம், சரிங்களா? மிதுன லக்னம். இப்ப உங்களுக்கு தற்போது நடக்கிற திசை செவ்வாய் திசை 2018 இருந்து 2025 12ஆம் மாசம் வரை நடக்கு சார், இந்த வருஷம் வரைய. அதே போல புத்தி அப்படிங்கிறப்ப சந்திர புத்தி நடந்துகிட்டு இருக்குது. சரிங்க, உங்க கேள்வி என்னங்க? ஓகே சார். ஒரு சொத்து ஒண்ணு ஒரு 15 வருஷமா பூர்வீக சொத்து கேஸ் நடந்துட்டு இருக்கு. சரிங்க. எனக்கு ஒரு நல்ல வீடு. கண்டிப்பா சார். உங்களுக்கு உங்க லக்னத்துக்கு 6 கூடியவர் திசை இதுவரை நடந்ததுனால கண்டிப்பா கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் கண்டிப்பா கொடுத்துருக்கும். சரி மேடம். இப்போ இந்த வருஷம் முடிகிற வரை அந்த செவ்வாய் திசை இருக்குதுங்க இல்லையா, அதுக்கு அடுத்து ராகு திசை ஆரம்பிக்கிறப்ப கண்டிப்பா ராகு 5ஆம் இடத்துல பூர்வீக ஸ்தானத்துல இருந்து திசை நடத்துறாரு. அதனால அந்த காலகட்டம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும், நீங்க முயற்சி பண்ணுங்க. அப்படிலாம் இல்ல சார். அமாவாசைனா உங்களை அந்த அளவுக்கு ஒன்றும் கஷ்டம்லாம் இல்லை. அமாவாசை ஜாதகம், அமாவாசை திதியில பிறந்திருக்கீங்க. ஆனா கஷ்டம்னா அதாவது பாத்தீங்கன்னா இது வந்து ஒன்றும் என்னங்க சார்? சார் 10ல ஒரு பாம்பாவது இருக்கணும் அப்படிங்கறதா ஜோதிட இது. உங்களுக்கு 4 கிரகங்கள் இருக்குது, நல்ல அமைப்பு தான். அத பத்திலாம் நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு ராகு திசை உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் சார். ஓகே, நன்றிங்க சார். அம்மா, நம்ம பார்த்தோம்னா ஜாமக்கோல் பிரசனத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம். ஆமாங்க. அத பத்தி அப்படியே நம்ம நேயர்களுக்கு வந்து கொஞ்சம் விரிவா ஓகே. அதாவது இப்ப இந்த ஜாமக்கோல் பிரசனம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், நிறைய மேடையில சொல்லியிருக்கேன், நிறைய நிகழ்ச்சியில சொல்லியிருக்கேன். அவங்க பிறந்த தேதி நேரம் எதுவும் தெரியல அப்படின்னாலும் அவங்க எங்க இருந்து கூப்பிட்டாலும் அவங்க கூப்பிடுற நேரத்துக்கு நம்ம அந்த நேரத்துக்கு நம்ம பிரசனம் அமைக்கிறது இந்த ஜாமக்கோல் பிரசனம். அதாவது ஜாதகமே இல்லாதவங்களுக்கு கூட ஜாமக்கோல் பிரசனம், ஜாதகம் இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாத்துக்குமே நம்ம சொல்லலாம். ஜாதகம் இருக்கிறவங்களுக்கும் நம்ம அவங்க கேட்குற கேள்விக்கு என்ன கேள்வியோ அதுக்கு தக்கன நம்ம சொல்லலாம் அப்படிங்கிறது தான்.
இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு காலர் வந்து நம்மளுக்கு பிரச்சனை கேட்டிருந்தாங்க. அதாவது அவங்க கேட்ட கேள்வி என்னன்னா, எங்களுக்கு செய்வின பாதிப்பு உண்டா அப்படின்னு அவங்க கேள்வி கேட்டிருந்தாங்க. அப்போ அவங்க கேள்வி கேட்ட நேரத்துக்கு நம்ம அந்த பிரசனம் போடுறோம். அந்த பிரசனம் பார்த்தீங்கன்னா உதயம் ஆரிடம் 12ஆம் இடமா வருது. உதயத்தை நோக்கியே பாம்பு வர்றாரு. உதயத்தை கடந்தது 8 கூடிய சூரியன் அப்படிங்கிறப்ப இந்த உதயாதிபதினு சொல்லக்கூடிய கேள்வி கேட்ட நபர் நீச்சத்துல இருக்கிறாரு. அப்ப இதெல்லாம் வச்சு பாக்குறப்ப அவங்க மிக இக்கட்டான பிரச்சனைகளை மாட்டிருக்காங்க. கண்டிப்பா அவங்களுக்கு செய்வின பிரச்சனை உண்டு அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியுது. இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இந்த ஜாமுக்கள் பிரசனம் மூலயமா நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். காலர் வந்துட்டாங்க போல. ஹலோ, வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? ஓகேங்க சார், இது மேம் பேசுறாங்க. வணக்கம் சார். சரிங்க, நீங்க டேட்டா பற்றி சொல்லுங்க. என்னங்க சார்? பிரசனமா? ஓகே சார், உங்க கேள்வி சொல்லுங்க. தொழில் எப்ப அமையன்னு கேக்குறீங்களா? ஓகே, ஒரே நிமிஷம் அப்படியே லைன்ல இருங்க, பிரசனம் போட்டுக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா நீங்க கேட்ட நேரத்துக்கு உதயத்தை நோக்கி உதயாதிபதியே வர்றாரு அப்படிங்கிறப்ப அவரும் 8 கூடியவர் அப்படிங்கிறதுனால உதயாதிபதி ஆட்சி பலத்தோட இருக்கிறாரு. உங்களுக்கு தொழில் செய்யக்கூடிய அமைப்புலாம் இருக்குது. அதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் உச்சத்திலேயே இருக்கிறார் சார். அதனால கண்டிப்பா உங்களுக்கு தொழில் அமையும். எப்ப அமைக்கலாம்னா இன்னும் ஒரு சில மாதங்களை நீங்க கண்டிப்பா ஆரம்பிக்கலாம். ஏன் சார், நான் தான் ஒரு மாசத்துலயே ஆரம்பிக்கலாம்னு சொல்றேன்ல. உங்களுக்கு பிரசனம் நல்லா இருக்குது, அதனால நீங்க ஆரம்பிக்கலாம். ஆனா கொஞ்சம் கையில பொருளாதார பிரச்சனை இருக்குதா? என்ன வச்சிருக்கீங்க? கடன் இருக்குது. அதான் உங்களுக்கு வந்து தொழில் ஆரம்பிக்காத காரணம் கையில பணம் இல்ல. அதை ரெடி பண்ணிட்டு நீங்க ஆரம்பிங்க. உங்களுக்கு தொழில் ஸ்தானம்லாம் சிறப்பா இருக்குது. ஓகே சார், நன்றி சார். எல்லா விதமான கேள்விகளுக்குமே வந்து ஜாமுக்குள் பிரசனம் கண்டிப்பா. இப்ப அவங்க கேட்டாங்க இல்லையாங்க, பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தொழில் ஸ்தானம் நல்லா இருக்குது. ஆனா அவங்கள்ட்ட போதுமான அளவு பணம் அவங்கள்ட்ட இல்லை. அதனாலதான் அவங்களால தொழில் ஆரம்பிக்க முடியல அப்படிங்கிறதா. ஆனா அவங்களுக்கு பிரச்சனைங்கிறது நெகட்டிவா இல்லை. அங்க அதாவது நம்ம தொழில்காரகன்னு சொல்லக்கூடிய சனி பகவான் அவரே அவங்க கேள்வி கேட்ட நேரத்துக்கு உச்சத்துல இருக்கிறாரு. அப்படிங்கிறப்ப கண்டிப்பா அவங்களுக்கு தொழில் செய்யற பாக்கியம் இருக்குது. அதே போல உதயாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயை உதயத்தை நோக்கி ஆட்சி பலத்தோட வர்றாரு. அப்படிங்கிறதுனால அதுக்கு தகுதியான ஆளா அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறதுதான். இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் நம்ம சடனா அவங்களுக்கு தீர்வு கொடுக்க முடியும். இந்த ஜாமுக்கள் பிரசனம் மூலயமா தீர்வு கொடுக்க முடியும் அப்படிங்கிறதான். இதே போல நேத்து கேட்ட காலர் வந்து அவங்க பிரச்சனை கேள்வி கேட்ட நேரத்துக்கு அவங்க அவ்வளோ பிரச்சனைகளா இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளுக்கு பிரச்சனையுமே தெளிவா காமிச்சு கொடுக்குது. ஆனா அவங்க நிறைய பேர்ட்ட அவங்க போய் பார்த்திருக்காங்க, ஜாதகம் பார்த்திருக்காங்க. ஆனாலும் அவங்க எந்த ஒரு வழிபாடு சொன்னாலும் அதை போய் நிறைவேற்ற முடியாம இருக்காங்க. ஏன்னா அவங்க நேத்து நான் சொன்ன பிரசனத்துல அங்க கவிப்பு வந்து 5ஆம் அதிபதியை கவிக்குது. அப்ப 5ஆம் இடம் சொல்லக்கூடியதான் நம்மளோட குலதெய்வம், நம்மளுடைய ஆன்மீகம், நம்மளுடைய வழிபாடு, நம்மளுடைய இஷ்ட தெய்வம் எல்லாம் சொல்லக்கூடிய இடம், நம்மளோட ஆள் மனதும் சொல்லக்கூடிய இடம். அப்ப அங்கேயே கவிப்பு வந்து அந்த 5ஆம் அதிபதியை கவிக்கிறதுனால அவங்க எந்த ஒரு ஆலயத்திலையும் போய் வழிபாடு பண்ண முடியாத சூழ்நிலையில இருக்கிறாங்க அப்படிங்கிறதுதான். ஏன்னா இங்க நிவர்த்தி ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரனும் போய் 3ஆம் இடத்துல மறைகிறாரு. அதே போல நிவர்த்தி ஸ்தானத்துல புதன் 6, 9 கூடியவர். அப்ப இவங்க ஒரு டைமுக்கு 2 டைம் முயற்சி செய்யணும். அதே போல அந்த 6ஆம் இடம் வேலை செய்து 9ஆம் இடம் வேலை செய்யறதுனால கண்டிப்பா பாக்கிய ஸ்தானாதிபதி நிவர்த்தி ஸ்தானத்துல இருக்கிறதுனால இவங்களுக்கு நிவர்த்தி உண்டு. ஆனா இவங்க முயற்சி எடுக்கணும். அங்க முயற்சியே தடையா இருக்குது. அதனால முயற்சி எடுக்கணும். கண்டிப்பா பெண் தெய்வ வழிபாடு, கன்னிமார் வழிபாடு எல்லாம் எடுங்க
அவங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஏன்னா அங்க 5ஆம் அதிபதியே கவிக்கிறதுனால அவங்களுக்கு குலதெய்வ அனுகிரகங்கிறது கம்மியா இருக்குது. இப்ப எந்த ஒரு யாருனாலும் செய்வன இந்த மாதிரி பிரச்சனைக்கு வைக்கணும் அப்படின்னா நம்மளோட குலதெய்வம் வழிபட்டாதான் அவங்க அதை ஈடுபாடு பண்ண முடியும். அப்ப அங்க குலதெய்வ வழிபாடே அவங்களுக்கு குறைவா இருக்குது அப்படின்னு நம்ம A to Z வரைய அவங்களுக்கு அந்த கேள்வி கேட்ட நேரத்துக்கு அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்களோ அதுக்கு உண்டான பலனை அவங்களுக்கு நம்ம சொல்ல முடியும். இந்த ஜாமுக்கள் பிரசனம் மூலயமா நம்ம கன்ஃபார்மா அவங்களுக்கு தீர்வு கொடுக்க முடியும் அப்படிங்கிறதான். அந்த மாதிரி தான் நான் நிறைய பிரச்சனைகள் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 பிரச்சனைனாலும் போடுவோம். ஏன்னா இந்த பிரச்சனைங்கிறது ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா மாறக்கூடியது. அப்படிங்கிறப்ப அந்த உதயம் 1 மணி நேரம் தான் இருக்கும். ஆருடம் கவிப்புன்னு சொல்றது 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா மாறக்கூடியது. அப்படிங்கிறப்ப நிறைய பேத்துக்கு நம்மளால தீர்வு கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான். காலர் வந்துட்டேன். ஹலோ ஹலோ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க மேம். சுதா, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? நாமக்கல். ஓகேங்க மேம், இதோ மேம் பேசுறாங்க. ஹலோ, வணக்கங்க. வணக்கம் மேம். சொல்லுங்க, உங்க டேட்டா பர்த் இருக்குதா? 16/11/1994. ஒரே நிமிஷங்க. 16/11/1994ங்களா? ஆமாங்க. டைம் சொல்லுங்க. 4:51 PM. ஓகே, அந்தியூர் மேம். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஓகே. மேச லக்னங்களா? ஆமாங்க. மேச லக்னம், அஸ்வினி நட்சத்திரம், 4ஆம் பாதத்துல பிறந்திருக்கீங்க. ஆமாங்க. உங்களுடைய லக்னம் ராசி ரெண்டுமே ஒண்ணுதான். சரி. நீங்க பிறக்கிறப்ப கேது திசையில பிறந்திருக்கீங்க. ஆமாம். இப்ப உங்களுக்கு தற்போது உங்க ஜாதகங்களா? ஆமாங்க மேம். உங்களுக்கு தற்போது இப்ப சந்திர திசை 2022ல ஆரம்பிச்சிருக்குதுங்க. ஆமாம். 2032 வரை சந்திர திசை நடக்கும். சரி. இப்ப சந்திர திசையில குரு புத்தி 2025 4ஆம் மாசம் குரு புத்தி ஆரம்பிச்சிருக்குது. சரி. 2026 8ஆவது மாசம் வரை குரு புத்தி நடக்கும். உங்களோட கேள்வி என்னங்க? கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா? ஓகே, அதாவது உங்களுக்கு கவர்மெண்ட்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் போய் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறாருங்க. அப்ப 8ஆம் இடத்துல மறைஞ்சு இருக்கிறதுனால உங்களுக்கு 5 கூடியவர் 8ல இருக்கிறதுனாலயும் கொஞ்சம் தாமதம். நிறைய முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? ஆமாங்க. ஓகே, அதாவது பாத்தீங்கன்னா இங்க ராஜ கிரகங்கள் சொல்லக்கூடிய எல்லா கிரகமே உங்களுக்கு மைனஸ் பாயிண்ட்ல இருக்கிறாங்க. இப்ப செவ்வாய், குரு, சூரியன் இந்த 3 பேர் தான் ராஜ கிரகங்கள். அப்போ இங்க லக்னாதிபதி ஆகி செவ்வாய் நீச்சத்துல இருக்கிறதும் சூரியன் குரு 2 பேருமே 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறாங்க. ஆனா இங்க சனி பகவான் டிகிரி வேறையா யாரை தொடுறாரு அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ 11 புதனை தொடுறாரு. ஏதாவது எக்ஸாம், அதாவது கவர்மெண்ட் ஆடிட்டிங் இந்த மாதிரி ஏதாச்சும் நீங்க முயற்சி செய்றீங்களா? நான் டீச்சிங் தான் ட்ரை பண்றேன். ஓகே ஓகே, ஏன்னா இங்க புதன் சம்மந்தப்படுறதுனால டீச்சிங், ஆடிட்டிங் இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு அமைப்பு இருக்குது உங்க ஜாதக ரீதியா. சரி. பிரைவேட் ஸ்கூல்ல ஏதாச்சும் டீச்சர் லைன்ல ஒர்க் பண்றீங்களா? ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் மேம். ஓகே. ஆஃப்டர் மேரேஜ் வீட்ல தான் இருக்கேன். ஓகே ஓகேங்க, முயற்சி பண்ணுங்க, சரிங்க மேம். உங்களுக்கு கிடைக்கும். வாழ்த்துக்கள். ஏதாவது பரிகாரம் ஏதாவது இருக்கா? பரிகாரம் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு சூரியனை நீங்க வழிபாடு செய்யுங்க. சரிங்க மேம். அதுதான் உங்களுக்கு வழிபாடா இருக்கும். மேம், இப்ப ஹஸ்பண்ட டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரியே தான் இருக்கு. சுய சம்பாத்தியம் இந்த மாதிரி அதுக்கான அமைப்பு ஏதாவது இருக்கா? கண்டிப்பா நீங்க சுயமா ஒரு டியூஷன் சென்டர் கூட வச்சு நடத்தலாங்க. சரி. உங்களுக்கு புதன் தான் சம்மந்தப்படுது. ஏதாச்சும் ஒரு அக்கௌண்ட்ஸ் இல்லாட்டி டீச்சிங் இந்த மாதிரி லைன்ல தான் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு 10ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல தான் இருக்கிறாரு. அதனால நீங்க தனியா சுயமா சம்பாதிக்கலாம். கண்டிப்பா முயற்சி செய்யுங்க. ஓகே மேம். இப்போ ஃபேமிலில கொஞ்சம் பிரச்சனை போயிட்டே இருக்கு மேம். அதே போல சார் இப்ப இந்த குரு திசை நடக்கிறது, குரு புத்தி நடக்குதுங்க. குரு 8ஆம் இடத்துல இருந்து புத்தி நடக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கதான் செய்யுங்க. கொஞ்சம் குரு புத்தி முடிஞ்ச பிறகு கொஞ்சம் நல்லா ஆகும். ஓகே. வியாழக்கிழமை குரு பகவான் வழிபாடு எடுத்துக்கோங்க. சரி மேம். சூரியன் ஞாயிற்றுக்கிழமை பண்ணலாம். ஆமா, சூரிய வழிபாடு ஞாயிற்றுக்கிழமை பண்ணுங்க. தினமே காலையில சூரிய உதயம் பாருங்க. சூரிய காயத்ரி மந்திரத்தை படிங்க.
8ஆம் இடம் இருக்கிறதுனால கொஞ்சம் தாமதமா கிடைக்கும். சரிங்களா? ஆனா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காங்க. அதான் முயற்சி செய்யுங்க. சரிங்க. ஓகே, ஓகேங்க. தேங்க்யூ. நன்றி. மேம் இப்போ வந்து ஜாமுக்கோல் பிரசனத்தை பத்தி சொன்னீங்க. இப்போ பொதுவா பிரசன்னம் அப்படின்னு எடுத்துட்டோம்னாவே வந்து இந்த பிரசனத்துக்கும் மற்ற பிரசனத்துக்கும் வேற ஏதாச்சும் வேறுபாடுகள் இருக்குதுங்க. அதாவது மற்ற பிரசனம் அப்படிங்கிறப்ப கண்டிப்பா காலையில சூரிய உதயத்துல இருந்து மதியம் 12 மணி வரை தான் பார்க்கணுங்கிற ரூல்ஸ் இருக்குது. அதே போல அவங்க நிறைய பிரசன முறைகள் இருக்கு. எல்லாமே பலன் சொல்லலாம். நல்லா அதாவது வெற்றிலை பிரசனம்னா அவங்க கொண்டு வர வெற்றிலையை வச்சு நம்ம எண்ணிக்கையும் பேர்ல நம்ம சொல்லலாம். அந்த ஒவ்வொரு வெற்றிலையோட பலன் இருக்குது. எந்த வெற்றிலை இந்த படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த வெத்திலையில மை போட்டு பார்த்தோன்னே படம் ஓடுற மாதிரி எல்லாம் காட்டுறாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்குங்களா? அதாவது அவங்களுக்கு படம் வர மாதிரி காமிக்கிறாங்க நம்மள்ட்ட. ஆனா நம்மளுக்கு தெரியும் அந்த வெற்றிலையோட அந்த கிளைகள் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த கிளைகள் எந்த நோக்கி போகுது, அது என்ன வெற்றிலை, அதுல ஏதாவது ஓட்டை இருக்குதா, கரும்புள்ளி இருக்குதா, இந்த மாதிரி வெற்றிலை பிரசனத்துல வச்சு நம்ம வெற்றிலையை வச்சு பார்க்கலாம். அதே போல சோழி பிரசனம் இருக்குது. அந்த சோழி பிரசனத்துல அந்த நம்ம போடுற சோழியில அது எத்தனை நம்பர் வருது, அந்த அன்னைக்கு கோச்சாரத்துல இருக்க கிரகங்கள் வச்சு நம்ம அந்த லக்கணம் கண்டுபிடிச்சு அதுவும் ஆருடம் கண்டுபிடிச்சு அவங்க கேட்குற கேள்வி அது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத சோழி பிரச்சனத்திலையும் பார்க்கலாம். இதெல்லாம் ஒரு மெத்தட் தான். இதெல்லாம் பாரம்பரியமா நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கதான். இந்த ஜாமுக்கோளும் பாரம்பரியம் தான். அதாவது அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி ஒரு பக்கம் வருது அப்படின்னா அந்த கேள்வி வர்ற திசையவோ அதுக்கு ஆப்போசிட் திசை இதெல்லாம் வச்சு நிமித்தம் சகுனம் பார்த்து பலன் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த காலத்துலயுமே அது ஒர்க் அவுட் ஆகுது. இப்ப நம்ம ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்குதுன்னா அந்த நேரம் நம்ம என்ன காட்சி பாக்குறோமோ அதுபடி அது நடக்கும் நடக்காதுன்னு இன்னமே சொல்லலாம் நம்ம. அதாவது இந்த ஜோதிடம் பொறுத்தளவு கடல். அப்போ நம்ம ஜோதிடர் வந்து எல்லா முறையும் தெரிஞ்சுக்கிறப்போ கண்டிப்பா நம்மளுக்கு ஏதாவது ஒரு வகையில அவங்களுக்கு டேட்டா படுத்து டைம் எதுவுமே இல்லைனாலும் எதை வச்சுனாலும் அவங்களுக்கு நம்ம பலன் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் நல்லா டேலண்ட்டை வளர்த்துக்கணும் அப்படிங்கிறதுதான். அப்ப அதே போல இந்த பிரசனம் அப்படி நம்ம அந்த காலப்போக்கில் சொல்லிட்டு இருந்த பலன் வந்து இத ஜெயின மகரிஷி அப்படிங்கிறவர் வந்து இந்த ஜாமுக்கோல் பிரசனத்துக்கு தந்தையா சொல்றாங்க. அவரை வந்து உபேந்திர ஆச்சாரியார்னு கூட சொல்றாங்க. அப்ப இத வந்து முந்தி உள்ளவங்களும் அதை ஒரு பயன்பாட்டுல கொண்டு வர இவர் தான் அதை முழுமையா கொண்டு வந்தாரு அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்ப இந்த இதை வச்சு பாத்தீங்கன்னா 9 கிரகத்தை 8ஆ வடிவமைச்சிடுறாங்க. ராகு கேது 2 தான் வந்து நம்ம 2ஆ சொல்லுவோம். இதை இவங்க ஒரே இதுல கொண்டு வந்து 7 கிரகங்கள் ராகு கேது சேர்த்து 8 கிரகங்களா கொண்டு வந்துடுறாங்க. அந்த 8 கிரகங்களுக்கு மற்ற பிரச்சனத்துல இல்லாத இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு தனியா ஒரு கணக்கு போடணும். இப்ப இன்னைக்கு கோச்சார கிரகங்கள் உள்வட்டத்துல அதுபடி நடக்கும். நம்ம இந்த ஜாமுக்கோல் பிரசனத்தை அடுக்கிறதுக்கு நம்ம ஒரு கணக்கு போடணும். அப்ப அந்த கணக்கு போட்டுதான் அந்த 8 கிரகங்களை நம்ம வடிவமைக்கணும். அப்படிங்கிறதுனால அந்த 8 கிரகங்களை வடிவமைச்சு அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்களோ அதுக்கு அந்த கிரகங்கள் எப்படி வழிவிடுது. ரெண்டாவது அந்த உதயம் அவங்க கேள்வி கேட்கற அந்த உதயம்ங்கிறது 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா ஒவ்வொரு கட்டத்துக்கு 12 கட்டத்துக்கு பகல் 12 மணி நேரம் இரவு 12 மணி நேரங்கிறது அந்த உதயம் வச்சு நம்ம எடுப்போம். காலம் இருக்காங்க. ஹலோ 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 கேக்குதுங்களா? ஆனா இந்த ஆருடம் கவிப்பு அப்படிங்கிறது அப்படி இல்லைங்க. அது வந்து 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா மாறும். இப்ப பொதுவா நம்ம வேற பிரசனம் கோச்சார பிரசனம் பார்த்தா எப்படியும் நம்ம சந்திரனை மையமா வச்சு எடுப்போம், லக்ன மையமா வச்சு எடுப்போம். அந்த லக்னம்னா 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா மாறும். அப்ப 2 மணி நேரம் அவங்க வந்து அந்த நட்சத்திர பாதத்தை வச்சும் எடுப்போம். அப்ப இதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட மணி நேரம் இருக்கும். ஆனா இந்த ஜாமுக்கோல் பிரசனங்கிறது உதயம் ஆருடம் 5 நிமிடம் கடக்கிறப்போ கண்டிப்பா இப்ப ஒருத்தருக்கு நம்ம பலன் சொல்லி முடிச்சோம், அதுக்கு அடுத்து ஒரு 5 நிமிஷத்துல இன்னொருத்தர் வர்றாங்க அப்படின்னா அந்த நேரத்துக்கு அவங்களுக்கு அந்த பிரச்சனம் போட்டு நம்மளால தீர்வு கொடுக்க முடியும் அப்படிங்கிறது. அதனால இந்த பிரச்சனை வந்து நான் ரொம்ப நிறைய தினம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது மூலமா நிறைய ரிசல்ட் எடுக்கிறோம் அப்படிங்கிறதுதான். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நேற்று கூட நம்ம கிளைண்ட்டு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, கார் வாங்கலான் இருக்கோம் வாங்கலாமா அப்படின்னு அவங்களோட கேள்வி இதுதான். அப்ப அவங்க கேள்வி கேட்ட நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா மிதுன உதயமா வருது. உதயாதிபதினு சொல்லக்கூடிய புதன் 4ஆம் இடத்துல ஆட்சி உச்ச பலத்தோட இருக்கிறார். உதயத்தை நோக்கி சுக்கிரனே வர்றார். அப்ப சுக்கிரனோட காரகிரகம் காரு வண்டி வாகனம் சொகுசு இதெல்லாமே சொல்லக்கூடியது. அப்ப இங்க உதயாதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறப்போ இவங்களோட மைண்டு இவங்களோட நினப்பு இவங்களோட எண்ணங்கள் இதெல்லாமே கார் பத்தி. 4ஆம் இடம் தான் நம்ம வண்டி வாகனம்
அப்ப அந்த உதயாதிபதி 4ஆம் இடத்துல பலமாவே இருக்கிறார். அவரும் 4ஆம் அதிபதியும் கூட. அப்படிங்கிறப்போ கண்டிப்பா இவங்களுக்கு கார் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது, நீங்க வாங்குங்க அப்படின்னு நம்ம சொல்லப்பட்டது. அதுல நம்ம நெகட்டிவான பலன் இருந்தாலும் சொல்லிடணும். ஏன்னா இந்த பிரச்சனத்தை பொறுத்தளவு இப்ப நம்ம ஜாதகம் பாக்குறப்ப அவங்களுக்கு கொஞ்சம் டைம் சரியில்லை, கொஞ்சம் வழிபாடு எடுத்துக்கோங்க, இந்த கோயிலுக்கு போங்க, கண்டிப்பா அவங்களுக்கு தீர்வு உண்டு. ஏன்னா கொஞ்சம் லேட்டா கிடைக்கும். அவங்க அடிக்கடி போய் நம்ம சொல்றத அவங்க செய்யறாங்களான்னு தோணும். இந்த கதலை வாங்கிட்டு அந்த கதலை விட்டுட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு பலன் இல்லை. நம்ம சொல்றத ப்ராப்பரா அந்த கோயிலுக்கு போய் அவங்க வழிபாடு பண்ணுனாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு ரிசல்ட் உண்டு. அப்போ நம்ம அவங்கள்ட்ட நெகட்டிவான பாயிண்ட் அதிகமா நம்ம சொல்ல மாட்டோம். ஏன்னா இப்போ உங்களுக்கு டைம் சரியில்லை, இந்த ஆலயம் போய் நீங்க வழிபாடு பண்ணுங்க, உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கும் அப்படின்னு. ஆனா இந்த பிரச்சனத்தை பொறுத்தளவு என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஒரு மனக்குழப்பத்தை தான் நம்மகிட்ட கேள்வியே கேட்கறாங்க. இப்ப நான் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணலான் இருக்கேன், இல்ல ஒரு தொழில் இப்ப கேட்டார் இல்லையா, தொழில் செய்யலான் இருக்கேன், ஒரு வண்டி வாங்கலான் இருக்கேன், ஒரு வீடு ஒன்று பார்த்துருக்கேன், அந்த வீடு எனக்கு கிடைக்குமா அப்படிங்கிறதெல்லாம் கேள்வி கேட்குறாங்க. அப்போ நம்ம அங்கே உள்ள நெகட்டிவ் பாயிண்ட் என்னவோ அதை நம்ம சொல்லி ஆகும். அப்போ அவங்க அந்த பிரச்சனைகள்லேருந்து அவங்கள காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறதான். இல்லை அவங்க ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் போகிறப்ப நிறைய பணம் செலவு பண்ணி டைம் செலவு பண்ணி அவங்க போவாங்க. அப்போ நம்ம இங்கே நெகட்டிவான பாயிண்ட் அவங்க இருந்தாலும் நம்ம அதை சொல்லிட்டா அவங்க அந்த அலைச்சல் பண செலவு எல்லாம் அவங்களுக்கு மிச்சமாக தப்பிச்சுக்குவாங்க அப்படிங்கிறது. இந்த மாதிரி நிறைய எண்ணற்ற பிரச்சனைகள் நம்ம நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது நிறைய பார்த்து அவங்களுக்கு தீர்வு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதும் இருக்குது. இப்போ அவங்க ஒரு வீட்டுக்கு போய் வாஸ்து பார்க்காமலேயே அவங்க கேள்வி கேட்ட நேரத்துக்கு அவங்க வீட்டுல என்ன வாஸ்து குறைபாடு இருக்குது அப்படிங்கிறத கூட நம்ம அந்த பிரசனத்துல கண்டிப்பா சொல்ல முடியும். அந்த மாதிரி நிறைய நம்ம அவங்க கேள்வி கேட்குறப்ப அவங்களுக்கு நம்ம அந்த பிரச்சனை போட்டு உங்க வீட்டுல இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். அதை நம்ம சொன்ன பிறகு கண்டிப்பா நீங்க நேர்ல வாங்க, விசிட் பண்ணுங்க, எங்க வீட்டுல அந்த வாஸ்து பிரச்சனையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போய் நம்ம தீர்வும் கொடுத்துட்டு வந்திருக்கோம். அப்படிங்கிறப்ப இந்த பிரச்சனைங்கிறது அவங்களுக்கு நல்லாவே சப்போர்ட் செய்யுது அப்படிங்கிறது. மேம் அப்போ பாத்தீங்கன்னா அந்த காலத்துல திருமணமாகட்டும், அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு போருக்கு போறதுனாலும் சகுனம் நிமித்தம் இது எல்லாமே பார்ப்பாங்கன்னு சொல்லி சொன்னீங்க இல்லையா? இப்ப அந்த சகுனம் நிமித்தத்துக்கும் இந்த பிரச்சனத்துக்கு இதுக்கெல்லாமே ஒரு லிங்க் இருக்காங்க மேம்? இல்ல கண்டிப்பா கண்டிப்பா. அவங்க கேள்வி கேட்கற நேரத்துக்கு நம்ம நம்ம உள்ள டயத்தை வச்சு நம்ம பிரச்சனை போறோம். அப்போ ஒரு சகுனம் நம்மளுக்கு சொல்லுது. இப்போ உதாரணத்துக்கு அவங்க ஒரு திருமணத்தை பத்தி கேள்வி கேட்கறாங்க. அந்த நேரம் ஒரு மங்களவாத்தியம், அதாவது ஒரு டிவியில ஒரு மங்கள நிகழ்ச்சி, ஒரு மங்களவாத்தியம், ஒரு இசை இதெல்லாம் நடந்தா கண்டிப்பா அவங்களோட திருமணம் நல்லபடியா முடியும். இப்ப இதே அவங்க திருமணத்துக்கு கேட்குறப்போ அங்க ஒரு கோர்ட் கேஸ் பிரச்சனை ஒரு டிவியில நம்ம பாக்குறோம்னு வைங்களேன். அப்ப இவங்களோட திருமண வாழ்க்கை கண்டிப்பா இவங்க கோர்ட் கேஸ் பிரச்சனையை சந்திப்பாங்க அப்படின்னு நம்மளால ஆணி அடிச்சு சொல்ல முடியும். அதே போல ஒருத்தர் உடல்நிலை பத்தி கேள்வி கேட்குறாங்க அப்படின்னாலும் அவங்க கேள்வி கேட்கற நேரத்துக்கு ஒரு நல்ல வாழ்க வையமுடன், இப்படி ஏதாச்சும் நம்ம வாழ்க வளமுடன் இந்த மாதிரி பாக்குறப்ப அவங்களுக்கு நோய் குணமாகும். இதே ஒரு ஆம்லெட் சவுண்டு கேட்டுச்சா கண்டிப்பா அவங்களுக்கு நோய் தீர லேட் ஆகும். ஹலோ ஹலோ, கேக்குதுங்களா? கேக்குதுங்க மேம். வணக்கம் மேம், உங்க பேர் சொல்லுங்க. மேம் கோவிந்தன். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? திருச்செங்கோடுங்க மேம். ஓகேங்க மேம். இதோ மேம் பேசுறாங்க. வணக்கங்க. வணக்கங்க மேம். சொல்லுங்க, உங்க டேட்டா பர்த் டைம் சொல்லுங்க. கோவிந்தன் ஹஸ்பண்டோட டேட் ஆஃப் பர்த்ங்க மேம். சரிங்க. 6/6/1988 மேம். 6/6/1988. ஓகேங்க. டைம் 10:51 PM ஈரோடு மேம். ஓகேங்க. கும்பராசிங்களா? ஆமாங்க மேம். ஓகேங்க. அவங்க லக்னம் மகர லக்னம், கும்பராசி. ஆமாங்க என்ன கேள்விங்க? மேம், கடன் பிரச்சனை அதிகமா இருக்குங்க மேம். ஓகேங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாவே இருக்காருங்க மேம். சரிங்க. இப்ப பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கும்ப ராசி நட்சத்திரம் சதய நட்சத்திரங்களா? ஆமாங்க. அவங்க பிறக்கிறப்ப ராகு திசையில பிறந்திருக்கிறாங்க. இப்ப அவங்களுக்கு நடக்கிறது சனி திசை ராகு புத்தி நடந்துகிட்டு இருக்குதுங்க. இந்த 2024 இருந்து 2027 வரைய அவங்களுக்கு ராகு புத்தி நடக்கும்.
அப்ப பாத்தீங்கன்னா இந்த ராகு புத்தி அப்படிங்கிறப்போ லக்னத்திலே இருந்து ராகு 2ஆம் இடத்துல இருந்து ராகு புத்தி நடத்துறாரு. லக்னாதிபதியும் சனி திசை ராகு புத்தி இந்த 2 பாவ கிரகங்கள் சேர்ந்து தசா புத்தி நடத்துறாங்க. இப்ப இவங்களுக்கு லக்னாதிபதி 2 கூடியவரா சனி பகவான் இருந்தாலும் அவர் போய் 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்படிங்கிறப்ப ஏதாவது நிறைய கடன் பிரச்சனைகள் இருக்காங்களா? கண்டிப்பா நிறைய விரயம் ஆகிருக்கும். அதுவும் இல்லாம இப்ப அவங்களுக்கு 7.5 சனி வேலை நடந்துகிட்டு இருக்குதுங்க. அப்ப இந்த காலகட்டம் கொஞ்சம் பிரச்சனையை தான் கொடுக்கும். அதனால நீங்க சனி பகவானுக்கு சனிக்கிழமை அதாவது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய சொல்லுங்க. அப்படி சனிக்கிழமை ராகு வேலையில போயும் நீங்க வழிபாடு செய்ய சொல்லுங்க. இந்த திசா புத்தி நடக்கிறது கொஞ்சம் பிரச்சனைகள் கம்மியாகும். ஓகேங்களா? இப்ப விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு மேம், அதுலயும் கொஞ்சம் நிறைய லாஸ் ஆயிட்டே இருக்கு மேம். இதெல்லாம் ஏதாச்சும் மாற்றம் நடக்குமா மேம்? இந்த நிலைமை மாறுமா? ஓகேங்க. இப்ப அவருக்கு பாத்தீங்கன்னா சந்திரன் செவ்வாய் சேர்க்கை பெற்று தான் இருக்கிறாங்க 2ஆம் இடத்துல. அப்படிங்கிறது விவசாயம்ங்கிறது அவங்க செய்யலாம்ங்க. கொஞ்சம் இந்த திசா புத்திகள் கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும். அதுக்கு பிறகு ராகு புத்தி முடிஞ்ச பிறகு கொஞ்சம் உங்களுக்கு நல்லா இருக்குங்க. ஓகேங்க. இந்த மாதிரி நிமித்தம் சகுனம் வச்சு இந்த காலத்துலயுமே இப்பயுமே நம்ம என்னதான் கம்ப்யூட்டர் காலம் வந்தாலும் இன்னுமே இந்த நிமித்தம் சகுனம் இதெல்லாமே ஃபாலோ பண்றோம். நம்ம இப்ப ஆபீஸ்ல உட்காந்து நம்ம ஒரு ஜாதகம் எழுதி நோட்டு எழுதி இருக்கப்பயே நம்மளுக்கு அந்த நிமித்தம் சகுனம் வந்து காமிச்சு கொடுக்கும். அப்ப இந்த ஒரு திசா புத்திகள் நம்ம எழுதிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த புத்தி காலத்தை எழுதிக்கிட்டு இருக்கப்போ ஒரு ஆம்புலன்ஸ் சவுண்ட்லாம் கேட்டா அந்த புத்தி காலத்துல அந்த ஜாதகருக்கு பிரச்சனை கொடுக்கும் அப்படிங்கிற முதற்கொண்டு நம்ம நிமித்தம் சகுனம் வச்சு நம்ம எடுக்கலாம். அதே போல ஒரு தசாபுத்திகள் கணிக்கிறப்ப ஒரு மங்கள சவுண்டு நான் சொன்ன மாதிரி இருந்துச்சுன்னா அந்த காலகட்டத்துல அவங்களுக்கு உரிய வயசா இருந்தா அந்த காலகட்டத்துல திருமணம் கைகூடும். குழந்தை பிறப்புக்கு இதே போல நிறைய இப்ப ஒருத்தவங்க குழந்தைய பத்தி கேள்வி கேட்கறாங்க, எங்களுக்கு குழந்தை இல்லைங்க அப்படின்னு சொல்லி. அப்ப நம்மளோட பார்வைக்கு ஒரு குழந்தையோட போட்டோவோ ஒரு குழந்தை ஒரு முருகன் படம் இந்த மாதிரி கத்திர சவுண்டு குழந்தையோட இந்த குரல் இதெல்லாமே மழலை சொல் இதெல்லாம் கேட்குறப்ப கண்டிப்பா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு அப்படின்னே நம்ம சொல்லலாம். அதே போல கொஞ்சம் இந்த கருசிதைவு ஏற்படுறது இந்த மாதிரி ஏதாவது தேவை ஒரு இரத்த காயம் இந்த மாதிரி ஏதாச்சும் நம்ம பார்க்குறப்ப அவங்களுக்கு ஒரு குழந்தை கருசிதைவு ஏற்படும். இந்த மாதிரினா அவங்களுக்கு நம்ம நிமித்தம் சகுந்தம் வச்சு நிறைய நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதே போல தொழிலுக்கு வேலைக்கு இதெல்லாமே நிமித்தம் சகுனம் வச்சும் சொல்லலாம். இந்த ஜாமுக்கள் பிரசனம் வச்சும் நம்ம நிறைய பேர்த்துக்கு அவங்களோட கேள்வி பர்டிகுலரா என்ன கேள்வி. இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஜாதகத்துல 4ஆம் அதிபதி திசா புத்தி நடக்குது, ஆட்சி பெற்று நடக்குது, நீங்க வீடு வாங்கலாமான்னு அவங்க வந்து நம்மள்ட்ட கேள்வி கேட்கறாங்க. அப்ப நீங்க வீடு வாங்குங்கன்னு சொல்லிடுறோம். ஆனா அவங்க அடுத்து ஒரு கொஸ்டின் வைக்கிறாங்க, எனக்கு ஓட்டு வீடு ஆகுமா தாட்சி வீடு ஆகுமா, இல்ல லோனுக்கு வாங்குவேன்னா கை காசு போட்டு வாங்க முடியுமா, இல்லை இப்போ நான் போய் பார்த்துருக்க வீடு எனக்கு பிடிக்குமா, இதெல்லாமே அவங்களோட கேள்விகள் அந்த அடிஷ்னல் கேள்வியும் இருக்கு. அதாவது ஜாதகம் இருக்கிறவங்களுக்கும் அவங்களுக்கு நம்ம பலன் சொல்றப்ப இந்த அடிஷ்னல் கேள்வி நிறைய கேட்பாங்க. அந்த கேள்விக்கெல்லாம் நம்மளால அவங்க கேட்க டக்குன்னு அவங்களுக்கு நம்மளால சொல்ல முடியும். அப்படிங்கிறதான் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு மெயினா நிறைய சொல்லலாம் அப்படிங்கிறது. இந்த பிரச்சனை பொறுத்தளவு டைம்ங்கிறது முக்கியம் இல்லை. எந்த நேரம்னாலும் அவங்க மனசுல கேள்வி உதிக்கிற நேரத்தை வச்சு நம்ம அவங்களுக்கு இப்ப நைட்டு 12 மணி ஆனாலும் நம்ம அவங்களுக்கு பிரச்சனை பார்க்கலாம். ஆனா அந்த மாதிரி நைட் 12 மணிக்கெல்லாம் மெசேஜ் எதுவும் ஃபோன் பண்ண வேணாம். நீங்க அப்படி போட்டா வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விடுங்க, கண்டிப்பா நான் காலையில பார்த்துட்டு உங்களுக்கு பதில் சொல்லுவோம் அப்படிங்கிறது. அவங்க வந்து நைட்ல எந்த டைம்னாலும் மெசேஜ் போற நேரத்தை வச்சு அதுதான் அந்த கேள்வி உதிக்கிற நேரம் தான் மெயின். அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு கேள்வி உதவிமாகிற நேரத்தை வந்து நம்மளுக்கு அவங்க அனுப்பிச்சாங்கன்னா அந்த நேரம் அவங்க எது சார்ந்து கேள்வி கேட்பாங்க, அது அவங்களுக்கு நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத நம்ம அவங்களுக்கு சொல்லலாம் அப்படிங்கிறது. காலர் வந்திருக்காங்க. ஹலோ வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? ஓகேங்க சார், இதோ மேம் பேசுறாங்க. வணக்கம் சார், நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்க சார். திருமணம் ஓகே சார்.
டைவர்ஸ் ஆயிருக்குதா உங்களுக்கு? ஆமாம்மா. சரிங்க ரொம்ப நல்லா கஷ்டப்பட்டேன் மேடம். பொண்ணு அமைய முடியாது. சரிங்க. உங்க டேட் ஆஃப் பர்த் டைம் தெரியுங்களா? தெரியும் மேடம். சொல்லுங்க. 9/10/81 மேடம். 9/10/81ங்களா? ஆமாங்க மேடம். 1981 சரிங்க. காலைல 5:30 மேடம். காலையில 5:30. பிறந்த ஊருங்க? பாண்டிச்சேரி தாங்க. சார் நீங்க மகர ராசிங்களா? ஆமா மேடம். திருவோண நட்சத்திரம். ஆமா மேடம். திருவோணம் 4ஆம் பாதத்துல பிறந்திருக்கீங்க. உங்களோட லக்னம்ங்கிறது கன்னி லக்னம். எஸ் மேம். 7 குடைவர் லக்னத்திலே இருக்கிறது உங்களுக்கு நல்ல அமைப்பு தானே திருமண வாழ்க்கை? இல்ல மேடம். ரொம்ப கேட்டு நான் பாக்குற பிரச்சனை கல்யாணம் ஆயிடுச்சு மேடம். நான் தான் அப்படி நிக்கிறேன் மேடம். ஓகே. அதாவது உங்களுக்கு 7 குடைவர் லக்னத்துல இருக்கிறாரு. என்னன்னா இந்த உபய லக்னங்களுக்கு, அதாவது 7 குடைவர் லக்னத்துல இருக்கிறது நல்ல அமைப்பு. ஆனாலும் இந்த உபய லக்னங்களுக்கு திருமண வாழ்க்கைங்கிறது பெரிய லெவல்ல கொஞ்சம் நல்ல வாழ்க்கையா அமையறது இல்லை. ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொடுத்துருது அப்படிங்கறதுதான். ஏன்னா உங்களுக்கு இங்க 6 குடைவர் லக்னத்துல இருக்கிறாரு அப்படிங்கிறதுனாலதான். சரிங்க. இப்போ நீங்க பிறந்தப்ப நடக்கிற திசைங்கிற சந்திர திசையில பிறந்திருக்கீங்க. இப்போ உங்களுக்கு தற்போது சனி திசை 2023 இருந்து 2042 வரையும் சனி திசை நடக்குது. இப்ப சனி திசையில சனி புத்தி நடக்குதுங்க. இப்ப 2026 2வது மாசம் வரையும் சனி புத்தி நடக்கும். அப்ப இந்த சனி புத்தி முடிஞ்சு அதுக்கு அடுத்த புத்தியில உங்களுக்கு திருமணம் கை கூடும் சார். சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு அடுத்த புத்தி அப்படிங்கிறப்ப சனிக்கு அடுத்து புதன் புத்தி அப்படிங்கிறப்ப உங்களுக்கு லக்னாதிபதி மற்றும் 10 குடைவர் புத்தி 2ஆம் இடத்துல வந்து நடத்துறாரு. அப்போ உங்களுக்கு 2ஆம் இடம்னால அப்போ குடும்பத்தை அமைச்சு கொடுக்கும். இந்த 2026 ஆரம்பிக்கிறப்ப உங்களுக்கு புதன் புத்தி ஆரம்பிச்சிடும். கண்டிப்பா அந்த காலகட்டத்துல உங்களுக்கு அமையும் சார். ஓகே சார். நன்றிங்க சார். மேம் ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்காங்க. 25/5/1995 டேட்டா படுத்துங்களா? ஆமாங்க மேம். 8:27 PM. PM 27. எஸ் மேம். மேட்டூர்ல பிறந்திருக்காங்க. வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. பெண் ஜாதகமா ஆண் ஜாதகம்? ஆண் ஜாதகம். 1995. அவங்களோட ராசி நட்சத்திரம் ஏதாவது கொடுத்துருக்காங்களா? மீன ராசி ரேவதி நட்சத்திரமா? இதோ பாக்குறேன். மீனம் ராசி ரேவதி நட்சத்திரம். ஓகே. அவங்க வந்து பிறந்த லக்னம் வந்து தனுஷு லக்னம். ராசி வந்து மீன ராசி ரேவதி நட்சத்திரம். இப்ப பாத்தீங்கன்னா இங்க வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறதோட அவங்களோட கேள்வி. இப்ப அவங்களோட லக்னாதிபதினு சொல்லக்கூடிய குரு 12ஆம் இடத்துல மறைஞ்சு வக்ரத்துல இருக்கிறாரு. அப்ப இது காலபுருஷனுக்கு 8ஆம் இடம். அப்ப 8-12 சம்மந்தப்படுறதுனால இவங்க வந்து பிறந்த ஊர்ல இருக்கிறத விட வெளியூர்ல போய் இருக்கிறதா இவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு. அப்படி இருந்தாதான் இவங்களோட வாழ்க்கையில ஒருபடி நல்லா மேல வருவாங்க அப்படிங்கிறதுதான். சரி. இப்ப இவங்களுக்கு நடக்கிற திசா புத்திகள் அப்படிங்கிறப்ப இங்க சூரிய திசை ஆரம்பிச்சிருக்குது. 2024 1ஆவது மாசத்துல இருந்து சூரிய திசை 2030 வரையும் நடக்குது. சூரிய திசையில ராகு புத்தி வந்து 2025 3ஆம் மாசத்துல ஆரம்பிச்சிருக்குது. அப்ப பாத்தீங்கன்னா இங்க ராகு அப்படிங்கிறப்ப 11ஆம் இடத்துல ஆசை அபிலாசைகள்னு சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துல தான் ராகு புத்தி நடக்கிறாரு. அப்ப இந்த சூரியன் வந்து 6ஆம் இடத்துல இருந்து 9 குடையவர் 6ஆம் இடத்துல இருந்து திசை நடக்கிறதுனால 6ஆம் இடம்ங்கிறதே கொஞ்சம் ஏதாவது வம்பு வழக்கு பிரச்சனை, ஏதாவது கடன், அப்படி இல்லாட்டி ஏதாவது நோய் தொந்தரவு, இந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படிங்கிறது தான். மெயினா இந்த சூரிய திசையில ராகு புத்தி முடியுது வரையே கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அதுக்கு பிறகு வேணா கொஞ்சம் மாறலாம். ஏன்னா திசை நடத்தக்கூடிய கிரகம் புத்தி நடத்தக்கூடிய கொஞ்சம் நட்பா இருந்தா கொஞ்சம் நல்ல பலனை கொடுக்கும். இப்ப இங்க சூரியன் ராகு அப்படிங்கிறப்ப கண்டிப்பா அவங்களுக்கு பிரச்சனை உண்டு. ஆனா இவங்களோட ஆசைகள் அபிலாசைகள் எல்லாம் நிறைவேறும் அப்படிங்கிறதுதான் வாழ்த்துக்கள். ஓகேங்க. அடுத்த கலர் மெசேஜ் பண்ணிருக்காங்க. இதோ பாக்குறேன். 29/9/2003 1:20 PM. 1:20 PM. எஸ் மேம். பிறந்த ஊர்னா
பிறந்த ஊர் வந்து பிறந்த ஊர் மென்ஷன் பண்ணலாங்க மேம். சரி, ஓகே. அவங்களுடைய கேள்வி வந்து ம். கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ராசி நட்சத்திரம் எதை கொடுத்துருக்காங்களா? இல்லைங்க மேம், அதில் எதுவும் கொடுக்கல. அவங்களுக்கு வந்து துலாம் ராசி விசாக நட்சத்திரம். அவங்க டேட்டா படுத்து கொடுத்ததுக்கு வந்து துலாம் ராசி விசாக நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால அவங்களுடைய ஜாதக ரீதியா அவங்களோட அரசு கவர்மெண்ட் வேலை பத்தி கேட்டிருக்காங்க. எஸ் மேம். இப்ப பாத்தீங்கன்னா அவங்களோட லக்னாதிபதி தனுஷ் லக்னம். அவங்க லக்னாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் 9ஆம் இடத்துல, அதாவது சூரியனோட வீட்டுல இருக்கிறார். சிம்ம வீட்டுல கண்டிப்பா ஒரு கிரகம் இருந்தா அவங்களுக்கு அரசு வேலை உண்டு. அப்படிங்கிறப்ப இங்க லக்னாதிபதி ஆகியும் சூரியனோட வீட்டுல இருக்கிறார். அது ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த லக்னாதிபதி குருன்னு சொல்லக்கூடியவர் வந்து சூரியனுக்கு நட்பு கிரகம் அப்படிங்கிறதுனால அது 9ஆம் இடம் பாக்கியஸ்தானமே வர்றதுனால கண்டிப்பா அவங்களுக்கு அரசு வேலை உண்டு அப்படிங்கிறதா. அந்த சூரியனும் போய் 10ஆம் இடத்துல இருக்கிறார். அப்ப இங்க ஒரு தர்மகிரகாதிபதி யோகம்ங்கிறது அவங்க ஜாதகத்துல உண்டு. அதனால கண்டிப்பா அவங்களுக்கு அரசு வேலை உண்டு. முயற்சி பண்ண சொல்லுங்க, கண்டிப்பா கிடைக்கும். வாழ்த்துக்கள். ஓகேங்க மேம். மேம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்கிறது எழுதுறது அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு கோவில்ல போய் வழிபடணும், இந்த பரிகாரம் செஞ்சா சீக்கிரம் கிடைக்கும் அப்படின்னா எந்த மாதிரி பரிகாரம்? பொதுவாகவே கவர்மெண்ட் வேலை, கவர்மெண்ட் எக்ஸாம் இதுக்கெல்லாம் வந்து மெயினா நம்ம வழிபட வேண்டிய தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் தான். இப்ப சூரிய பகவான் அவர் தான் அரசுக்கு உண்டான கிரகம். அப்ப இவங்க வந்து பொதுவா சூரியனோட வழிபாடு, இந்த ஆதித்ய கிருதோதயம் அப்படிங்கிறத கேட்கறது, சூரிய காயத்ரி மந்திரத்தை சொல்றது, அடிக்கடி சூரியனை போய் வழிபாடு பண்றது, நவகிரகத்துல உள்ள சூரிய பகவானை வழிபாடு பண்றது, இதெல்லாமே அவங்களுக்கு கண்டிப்பா அவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்டா இருக்கும். இன்னொன்று வந்து அவங்க ஜாதகத்திலையும் அந்த அமைப்பு இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் அவங்க இப்போ கிட்டத்தட்ட 10,000 பேர் எக்ஸாம் எழுதுனாலும் அதை செலக்ட் பண்ணுறது ஒரு 1000 பேராக தான் இருப்பாங்க. அப்போ அவங்க ஜாதகத்துலேயும் அந்த அமைப்பு இருந்தால் கண்டிப்பாக அவங்க அரசு வேலை கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான். ஓகேங்க மேம். இன்னொரு நேயர் கேட்டிருக்காங்க. 9/1/1994. டைம் 2:20 PM. பிறந்த ஊர் கொடுத்து குமராபாளையம். பவானி தான் சேரணும், ஈரோடு. வெளிநாடு யோகம் இருக்கான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்களோட ராசி நட்சத்திரம் எதுவும் கொடுத்துருக்காங்களா? விருச்சக ராசி, கேட்டை நட்சத்திரமா? அவங்க ராசி நட்சத்திரம் மென்ஷன் ஓகே. பண்ணாங்க. இப்போ அவங்க வந்து லக்னம் வந்து ரிஷப லக்னம், ராசி வந்து விருச்சக ராசி, கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க. அவங்களுக்கு வெளிநாடு யோகம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. கண்டிப்பா இவங்க வெளிநாடு போகணும். ஏன்னா இங்க 12 கூடியவர் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால சொந்த ஊர்ல இவங்க இருக்க முடியாது அப்படிங்கிறது தான். அதே போல லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனும் போய் 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. பொதுவாகவே லக்னாதிபதி 8ஆம் இடத்துல போய் சம்மந்தப்படுறப்ப இவங்க சொந்த ஊர்ல இருக்கிறது, அவங்களுக்கு பூர்வீகத்தில் இருக்கிறது, சொந்த ஊர்ல இருக்கிறது அந்த அளவுக்கு வளர்ச்சியை கொடுக்காது. அதனால இவங்க கண்டிப்பா வெளிநாடு போகலாம். ஆனா அதுக்கு உண்டான தசாபுத்திகள் இவங்களுக்கு வேலை செய்யணும் அப்படிங்கிறதான். ஏன்னா இங்க 10ஆம் இடத்துல சனி பகவான் 10ஆம் அதிபதியாகி அவரும் நல்லா ஸ்ட்ராங்காவே இருக்கிறாரு, ஆட்சி பலத்தோடு இருக்கிறாரு. இப்போ அவங்களுக்கு நடக்கிற திசை வந்து சுக்கிர திசை. 2011 வந்து 2031 சுக்கிர திசை, சனி புத்தி நடக்குது. அப்ப சனி பகவான் புத்தி நடக்கிறப்ப கண்டிப்பா அவங்க குடும்பத்தை விட்டு வேற இடத்துக்கு போய் மாறுறது நல்லது. அதனால இவங்க முயற்சி பண்ண சொல்லுங்க. 8ஆம் இடம்னாலே அவ்வளோ சீக்கிரம் அவங்களுக்கு எடுத்தோடனே ஒரு இதுல சக்சஸ் ஆகாது, நிறைய முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறது தான். அப்போ முயற்சி எடுத்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க கிடைக்கும். ஓகே. அடுத்து இன்னொரு நேயர் கேட்டிருக்காங்க. 11/12/1975. ஒரே நிமிஷம். 11/12/1975 8:15 PM. 75. எஸ் மேம். 8:15 PM. 8:15. குமராபாளையம். ஓகே. அவங்களுடைய கேள்வி பாத்தீங்க அப்படின்னா டீச்சர் ஜாப், அதாவது கவர்மெண்ட் ஜாப்ல வந்து இருக்காங்க, இது வந்து பெர்மனன்ட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே. அவங்க பொண்ணு. சரி. இப்ப அவங்க பிறந்த ராசி அப்படிங்கிறப்ப மீன ராசி, இதே நட்சத்திரம் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம். இவங்களுக்கு லக்னம் கடக லக்னம், லக்னத்திலே சனி பகவான். இப்ப பாருங்க இவங்களோட ஜாதகப்படி இங்க சனி சூரியன் சேர்க்கை பெற்றிருக்குது. பொதுவாகவே ஒரு ஜாதகத்துல நம்ம வேலைக்கு தொழிலுக்கு அப்படிங்கிறப்ப 6-10 இடங்கள்லாம் பார்ப்போம். ஆனா அவங்க ஜாதகத்துல நாடி விதிப்படி சனி பகவான் சூரியனோட தொடர்பு இருக்கிறப்ப கண்டிப்பா அவங்களுக்கு அரசு வேலை, அரசு வருமானங்கிறது உண்டு. இப்ப இவங்க ஜாதகத்திலையும் சனி சூரியன் வந்து திரிகோணத்துல தொடர்புல இருக்கிறாங்க.
கண்டிப்பா இவங்க அரசு வேலையில இருக்கிறது. அதே போல பாத்தீங்கன்னா இங்க குருவுமே பாத்தீங்கன்னா லக்னாதிபதி சந்திரன் வந்து குருவோட சேர்ந்து 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல இருக்கிறனால இது நல்ல ஒரு ஜாதக அமைப்பு. அப்ப இவங்க அரசு வேலையில இருக்கிறதுங்கிறது இவங்க ஜாதக அமைப்பே நல்லா செயல்படுது அப்படிங்கிறதான். கண்டிப்பா இவங்களுக்கு வந்து உயர் பதவி அது மூலமா என்ன கேட்டிருக்காங்க, அந்த வேலை வந்து பர்மனன்ட் பர்மனன்ட் ஆகுமா அப்படின்னு. கண்டிப்பா அவங்களுக்கு ஆகும்னு சொல்லுங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து சுக்கிரதிசை இப்போ நடக்கிறது வந்து சுக்கிரதிசை குரு புத்தி. அப்ப இந்த குரு புத்தி 9ஆம் அதிபதி புத்தி நடக்கிறதுனால கண்டிப்பா அவங்களுக்கு வேலையில பர்மனன்ட் ஆகும், ஒரு உயர் பதவியும் கிடைக்கும், இதெல்லாமே வாய்ப்பு இருக்குது. வாழ்த்துக்கள் சொல்லுங்க, கண்டிப்பா அவங்களுக்கு கிடைக்கும். ஓகே மேம். மேம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிகழ்வின் நிறைவு பகுதியில இருக்கும். நம்மளுடைய நிகழ்ச்சிக்கும் நம்மளுடைய நேயர்களுக்கும் என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவது நம்ம நேயர்களுக்கு என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பொதுவாகவே ஜோதிடர்கள் இது வந்து ஒரு டைம் பாஸா யாரும் நினைக்க வேண்டாம். ஒரு ஜாதகம் கொடுத்து நீங்க பாக்குறீங்க அப்படின்னா, ஒரு ஜோதிடர் ஒரு வழிபாடு சொல்றாரு அப்படின்னா கண்டிப்பா அதை நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிறது தான். அப்ப எதுவுமே ஃபாலோ பண்ணாம நீங்க எனக்கு நடக்கல அப்படிங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. அதாவது நம்ம சொல்றோம் நீங்க திருச்செந்தூர் முருகனை போய் வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஏன்னா நம்ம வந்து அந்த ஜாதகத்துல இருக்க அவங்களோட இப்ப செவ்வாய் வந்து அவங்களுக்கு சாரி குரு வந்து நீர் வீட்டுல கடல் சார்ந்த இடத்துல இருந்தா அவங்க அந்த நீர் சார்ந்த பகுதியான திருச்செந்தூர் முருகப்பெருமான வழிபாடு பண்றப்ப, ஏன்னா குருவுக்கு வந்து அந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் தான் ஒரு இந்த ஸ்தலம். அப்போ அங்க போய் நீங்க வழிபாடு பண்றப்ப கண்டிப்பா அவங்களுக்கு அங்க நிறைவேறும். அந்த மண்ணை தொடுறப்ப அவங்களுக்கு அது நிறைவேறும். அதை விட்டுட்டு இங்க இருக்க முருகன் கோயிலுக்கு போலாமான்னு கேட்பாங்க ஒரு சிலர். போகிறதுக்கு நம்மளுக்கு உடல் ரீதியா எந்த தொந்தரவு இருக்கோ அதுக்குண்டான டாக்டர்கிட்ட போய் நம்ம வைத்தியம் செய்யறப்பதான் நம்மளுக்கு நல்லாகும். அதை விட்டுட்டு நம்மளுக்கு நரம்பு டாக்டர்கிட்ட போய் கண்ணுக்கு பார்க்கலாம், இருந்தாலும் மற்ற பிரச்சனைக்கு போய் நம்ம பார்க்குறப்ப அதுக்கு அங்கே நிவர்த்தி கிடைக்காது. அப்படிங்கிறதுனால ஒரு ஜோதிடர் வந்து உங்களோட ஜாதகத்தை வந்து எந்த முறையில உங்க ஜாதகமும் அந்த இடங்கள், ஏன் நம்ம அந்த பஞ்சபூத தத்துவத்துல நெருப்பு, நிலம், நீர், காற்று, ஆகாயம் இதெல்லாம் சொல்றோம். அப்ப அந்த கிரகங்கள் அங்க இருக்கிறப்ப அதுக்குண்டான இடத்த போய் நம்ம வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறதுனாலதான் அப்படி அவங்க சொல்லிதான் அவங்க நம்ம வந்து அவங்களுக்கு தீர்வு கொடுக்குறோம். அப்ப இந்த ஜோதிடர் வாக்குப்பளிதங்கிறதா மெயின் ஆயிடுது. அப்ப ஒரு ஜோதிடர் சொல்றாரு அப்படின்னா அதை நீங்க ஒரு தேவ வாக்கா எடுத்துட்டு நீங்க அந்த ஆலயம் அவங்க சொல்ற அந்த திதி நேரம் அந்த காலத்துல போய் நீங்க வழிபாடு, அது வழிபாடு பண்றதுன்னா சும்மா போய் அங்க அரட்டை அடிச்சுக்கிட்டு சும்மா செல் பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கு பரிகாரம் வந்து வேலை செய்யாது. அவங்க ஒரு 24 நிமிஷம்னாலும் நம்ம அந்த ஆலயத்துல இருக்கணும். அப்ப ஒரு மௌனம் விரதங்கிறது வந்து நம்ம 1000 பரிகாரம் பண்ணாலும் அந்த மௌன விரதத்துக்கு சமமாகாது. அந்த மௌன விரதம்ங்கிறது ரொம்ப ஒரு பாத்தீங்கன்னா ஒரு ரிசல்ட், நல்ல ரிசல்ட் பவரானது. அப்படிங்கிறப்ப அந்த ஆலயம் போய் நம்ம என்ன வேண்டுதலுக்கு வந்திருக்கிறோமோ அது நிறைவேறணும் அப்படின்னு அந்த இறைவன்கிட்ட நம்ம சரணாகதி அடைஞ்சு ஒரு 24 நிமிஷம்னாலும் எதுவும் பேசாம எதுவும் போன் எதுவும் பார்க்காம ஒரு தியானத்துல உட்காந்து அவங்க அந்த எல்லையை தொட்டாலே போதும். அதை விட்டு அடிச்சு பிடிச்சி போய் சாமியை பொதுனைக்கு போய் பார்க்கறத சொல்லலை. ஒரு டைம் தரிசனம் பண்ணிட்டு நீங்க அந்த எல்லையில உட்காந்து நீங்க தியானம் பண்ணி எனக்கு இந்த வேண்டுதல் எனக்கு நிறைவேற்ற வையே அப்படின்னு நீங்க மௌனமா இருந்து வழிபட்டு வாங்க, கண்டிப்பா அது எல்லாமே நிறைவேறும் அப்படிங்கிறது தான். ஓகே மேம். இவ்வளோ நேரம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம நேர்களுக்கு சொல்லியிருக்கோம். பிரசனம்னா என்ன, ஜோதிடத்துல வந்து என்னென்ன இருக்கு, எப்படிலாம் பார்க்கலாம். ரொம்ப அழகா இவ்வளோ நேரம் வந்து நேர்களுடைய கேள்விகளுக்காகட்டும் பொதுவான கருத்துக்களாகட்டும் மிக சிறப்பா சொன்ன அம்மா அவர்களுக்கு ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். நன்றி, வாழ்த்துக்கள். இதுபோல் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மலையரசி. நன்றி, வணக்கம்.